பத்தி பேசுறாங்க. அதுதான் தாவேக அரசினுடைய கொள்கையாகவும் இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாடே கண்டிராத ஒரு வரலாற்றை தாவேக அரசு படைத்துக் கொண்டிருக்கிறதா? மோடியினுடைய பாணியில தாவேக அரசு செயல்படுகிறதா? முன் 17ஆம் தேதியிலிருந்து இவங்க அனுமதி கேட்டிருக்கிறாங்க, கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இந்த போராட்டம் தொடங்கும் பொழுது எந்த பெரியார் திடலுக்கு போய் வாழ்த்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய அரசை தொடங்கினாரோ விஜய், அந்த பெரியார் திடலுக்கு வெளியில கொள்கை தலைவர்னு சொல்ற பெரியார் திடலுக்கு வெளியில போலீஸை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இது யார் சொல்லி நடக்கின்றது? என்ன கடைசி நேரத்தில் இதை மறுப்பதற்கான காரணம் என்ன? வெளிப்படையான காரணமே சொல்லலையேங்கிறாங்க. போராட்டம் நடத்துறது எல்லாத்தோட ஜனநாயக உரிமை மேடம். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க 22ஆம் தேதி காவல்துறையிட்ட அனுமதி கேட்டாங்க, நீங்கள் சொன்னீங்க. அவர் 22ஆம் தேதி அவங்க எல்லா மண்டலத்திற்கும் அவங்க அமைப்புக்குள்ள கழகத்துக்குள்ள மண்டலங்களுக்கு 17ஆம் தேதி காவல்துறையிட்ட அனுமதி கேட்டதா சாமியில் அவர் சொன்னார். இதுக்கு ரெண்டுக்குமே இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 13 நாட்கள் மேலே ஆயிடுச்சு. காவல்துறையிட்ட அனுமதி கேட்கணும் அப்படின்னா காவல்துறை ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோமா இல்லையான்னு அடுத்த நாளே சொல்லிடுவாங்க. ஆஸ் பர் கைட்லைன் திமுக ஆட்சி இருக்கும்போதே ஹைகோர்ட்டே டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. எப்படிலாம் ஒரு போராட்டம் நடத்தணும், அதுக்கு காவல்துறை எந்த மாதிரிலாம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கிளியராகவே கொடுத்துட்டாங்க. அதை பின்பற்றி போராட்டம் அறிவிச்சிருந்தாலோ இல்லை வெளிப்படையாக ஏதாவது ஒரு கொடுத்துருந்தா கண்டிப்பாக காவல்துறை மறுக்காது. எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் திடீர்னு ரோட்டில் குதிச்சு நாங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிறோம், எந்த காவல்துறை அனுமதி கொடுத்துருவாங்க? இது எப்படி எல்லாருமே ஏற்றுக்க முடியும்? சாதாரண ஒரு மனுஷனால ஏற்றுக்க முடியுமா? இல்ல பொதுவா என்ன சொல்றேன், இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரே நிமிஷம் மேடம், இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க எல்லாருமே ஆதாரபூர்வத்தோட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களா? 17ஆம் தேதி நாங்க காவல்துறையிட்ட அனுமதி கேட்டோம், 20ஆம் தேதி இந்த கிளாரிபிகேஷன் கேட்டாங்க, 22ஆம் தேதி இந்த கூட்டத்தை கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விளக்கத்தை இன்னைக்கு டிவி முன்னாடி நிக்கிற யாராவது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் யாராவது வச்சாங்களா? இல்ல இவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்ன்ற எண்ணம் கிடையாது. ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணும், புதுசா ஒரு ஆட்சி நீங்க கிளியர் மேடம். இந்த क्वेश्चन பதில் சொல்லுங்க. தாவேக அரசு நீட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருக்குதா? என்னதான் நிலைப்பாடு? காவல்துறைக்கு பேசவே மாட்டோம், மௌனியாவே இருப்போம். அது யாரை பின்பற்றுறாங்க? இல்ல மேடம், யார் ஃபாலோ பண்றாரு விஜய்? இல்ல யார் காவல்துறை போராட்டத்துக்கு அனுமதி நீங்க அன்னைக்கு அனுமதி மறுத்திருந்தா 17ஆம் தேதி போறீங்கல்ல, அன்னைக்கே எஸ்ஆர்னோன்னு காவல்துறை சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க டைரக்ஷன் வாங்க கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே. அதை விட்டு டேரா போராட்ட காலத்துக்கு குதிக்க வேண்டிய